with Ravi. ஒரு சிறப்பு சந்திப்புக்காக பிஎன்மி மீடியாவிலிருந்து அன்பு சகோதரர்கள் கலைஞர்கள் இருவர் இங்கே கலையத்துக்கு வருகின்றிருக்கின்றார்கள். ஒருவர் புகைப்பட பிடிப்பாளர், அரசியல் விமர்சகர், அரசியல் பன்முக திறன் கொண்ட நிரோஷ் அவர்களை கலையத்திலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அடுத்தவர் அகிலேஷ். இருவரையும் ஒரு மாலை பொழுது உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இனிய மாலை வணக்கம் உங்களுக்கு. வணக்கம். வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள் வரும் வரை இனியும் நலமாக தான் இருப்பீங்க. ஸோ முதலாவது நாங்கள் பிஎம்இ சார்பாக யுகம் வானொலி மற்றும் தொலைக்காட்சி மற்றும் உங்களுக்கு அனைவருக்கும் இனிய நன்றிகள். முதலாவது எங்களை இங்கு அழைத்து இந்த இப்படி பேச போகிறோம், கதைக்க போகிறோம். ஸோ அதனால் நாங்கள் முதல் நன்றிகளை நாங்கள் சொல்ல போகிறோம். நல்லது. நான் உங்களுக்கு ஒரு நன்றியும் பாராட்டும் சொல்லி ஆக வேண்டும். பிஎன்இ மீடியா ஆரம்பிக்கப்பட்டு குறுகிய காலம்தான். ஆனால் இன்றைக்கு அனைத்து ஊடகங்களுக்குள்ளும் ஒரு தனித்துவமான முத்திரை பதித்த ஊடகமாக, அதாவது எல்லாருமோட கேட்டோடம் இல்லை, ஊரோட ஒத்தோடன்றதுக்கல்ல, எங்களால் இதை முடியும் என்பது. அதிலும் குறிப்பாக சிறப்பாக நீங்கள் அரசியல் விமர்சனங்கள் செய்வீர்கள். ஒரு நேயர்களுக்கு, பார்வையாளருக்கு இதை சொல்ல வேண்டும், எப்போது சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டுமோ அதை அப்படி அப்போது அவ்வளவு அழகாக சொல்லுகின்ற ஆற்றல் மிக்க உங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து வியந்திருக்கிறேன், மகிழ்ந்திருக்கிறேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய உள்ளம் நிறைந்த நன்றி. இதை எடுத்து வருகின்ற பிஎன்இ மீடியா நான் சொன்னதை போல ஆரம்பிக்கப்பட்ட குறுகிய காலம் என்றாலும் இன்றைக்கு ஒரு தனித்துவமான ஊடகமாக இணையவற்றிற்குள் ஒரு மிளிந்து வருகின்ற ஊடகமாக இருப்பது வாழ்த்துக்களும் பாராட்டுகள். நிச்சயமாக ரொம்ப ஒரு சந்தோஷமா இப்படி ஒரு பாராட்டு சொல்லியிருக்கிறீங்க. உண்மையாவே ஒரு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் நாங்கள் பிறந்து 1.5 வருடங்கள், அதாவது நான் இல்லை, எங்கள் உங்களோட வசத்திலே நான் பிடிச்சிட்டேன். ஸோ பிஎன்இ மீடியா உதிர்த்து 1.5 வருடங்கள் மலர்ந்து இருக்கிறது. அப்படியே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொன்று இந்த இடத்துல சொல்லி ஆக வேண்டும். ஒருவர் எவ்வளவு காலம் வாழ்கிறார் என்பது பெருமை அல்ல, எப்படி வாழ்ந்தார் என்பதுதான் பெருமை. நிச்சயமா. ஆபத்திற்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்ணீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குறுமொழி கொள்ளா சீடன், பாவத்தை தீரா தீர்த்தம், பயனில்லை எழுந்தானே. பயனில்லாத வாழ்க்கையை பல ஆண்டுகள் வாழ்வதை விட தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கின்ற உன்னதமான வாழ்க்கை எவர் வாழ்கிறாரோ அவர் வாழ்ந்தவராகிறார். அந்த வகையிலே பிஎன்இ மீடியா உண்மையிலே ஒரு வாழ்ந்த ஊடகமாக, வளர்ந்து வருகின்ற ஒரு ஊடகமாக அதை மனம் திறந்து பாராட்டுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறந்த வசனம் எல்லாம் சொல்லி நீங்கள் வாழ்த்துறீங்க. இதுக்கு நாங்கள் எவ்வளோ நன்றி சொல்லணும்னு எங்களுக்கு தெரியல. அவ்வளோ அது இல்லை. கோடான கோடி நன்றிகள். நன்றி நன்றி. இப்பொழுது நாங்கள் வந்த பேசுவோம். எங்களுடைய அகிலேஷ் ஜோஷி அவரை என்ன போட்டு கதைக்கவே. வணக்கம் அகிலேஷ். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களையும் நான் பல இடங்களை பார்க்கிறேன். புகைப்படிப்பாளர், பிஎன்இ மீடியாவுடைய வளர்ச்சிக்கு ஒரு பல தூண்கள், அதில் நீங்கள் ஒரு முக்கியமான தூணாக இருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சரி, இப்பொழுது எல்லா இடமும் பேசப்படுகின்ற விடயம் உங்களுடைய விருது விழா. நிச்சயமா. அந்த விருது விழா பற்றி சொல்லுங்கள். பிஎன்இ லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐக்கன்ஸ் இந்த விருது விழா ஜூன் 20 பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டரில் மாலை 6:30 மணிக்கு இந்த விருது விழா மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது. ஸோ அது சம்மந்தமான வேலைப்பளு, வேலைப்பணி, இப்படியே இந்த எங்கள் முழு டீமுமே அதோடு நாங்கள் இருக்கிறோம். ஸோ இங்கே மட்டும் இல்லை, இலங்கை, இந்தியா, இப்படி ஒரு பெரிய குழு பிஎன்இ சார்பாக எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த விருது விழாவை பொறுத்த வரைக்கும், கனடாவை பொறுத்த வரைக்கும் நிறைய விருது விழாக்கள் நடந்துகிட்டே இருக்கு. நீங்களும் அறிந்திருப்பீங்க. நீங்கள் அந்த விருது விழாக்கு நீங்கள் போயும் இருப்பீங்க. ஆனால் இந்த விருது விழா முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிற ஒரு விழாவாக இருக்கும். ஏனென்றா கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசமான முறையில் இந்த பாடல், இந்த விடயங்கள், அந்த அந்த அதாவது சினிமா சம்பந்தமான விடயமாக அம்சம் இல்லாமல் ஒரு விருது விழாவாக இருக்கும். அதுவும் முக்கியமாக பிஎன்இயை பொறுத்த வரைக்கும் எப்போதும் புதுமைகளை கொண்டு வர ஒரு ஊடகமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதனால இந்த முறை நாங்கள் எப்படி பார்த்தோம்னு சொன்னால், மெடிக்கல் சம்பந்தமாக, அதாவது ஒவ்வொரு வருடமும் அந்த சம்பந்தமான விடயங்களை நாங்கள் ஏதாவது ஒரு காசை நாங்கள் எடுக்கணும்ன்றதை முதலாவதாக நாங்கள் யோசித்தோம். ஸோ அதை வச்சு இந்த வருடம் கேன்சர் என்ற புற்றுநோய், அதாவது எங்கள் தாயத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் வடக்கு கிழக்கு பகுதியில்
இது சம்பந்தமான விழிப்புணர்வு உண்மையாவே இன்று வரைக்கும் குறைவாகத்தான் இருக்கு, மிக குறைவு, குறைவாக இருக்கு. அப்போ நாங்கள் யோசிச்சோம், விருது விழா செய்வோம், அதை விட ஒரு விழிப்புணர்வை நாங்கள் கொண்டு வரணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அதை ஒட்டி வைத்தியர்கள், ஒரு இங்கே உள்ள வைத்தியர்கள், கனடாவில் உள்ள வைத்தியர்கள், அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இருக்கும் வைத்தியர்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து நாங்கள் இந்த விழிப்புணர்வையும் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றது ஒரு முக்கியமான ஒரு காரணம். அந்த விஷயத்தையும் எடுத்து முற்றிலும் மாறுபட்ட விதத்தில், அதாவது இங்க எல்லா இப்போ ஒவ்வொன்றா நான் சொல்றேன், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்க. அதாவது விருது விழா என்று சொல்லி எதுவும் என்றாலும் உடனே எல்லாரும் ஒரு பெரிய களியாட்ட விழாவா, ஒரு இந்திய நட்சத்திரங்கள் யார் வருவார், இந்திய நட்சத்திரங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லல, அது யாரும் அதுக்கு எகெயின்ஸ்டும் இல்லை. ஆனா நான் எங்களோட சமூகத்தில் உள்ளவர்களை நாங்கள் முதலாவது நாங்கள் கொண்டாட வேணும் கட்டாயம். அதுக்கு பிறகுதான் வேறு எங்களுக்குன்ற ஒரு ஒரு விஷயத்தை முதல் கொண்டு வந்து நாங்கள் அவங்களை கௌரவிச்சுட்டு தான் அதுக்கு பிறகு நாங்கள் வேறு நாடுகளுக்கு போய் யோசிக்கலாம். ஸோ அப்படியெல்லாம் யோசித்து அது நாங்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த செலக்ட் பண்ண வேண்டிய ஆட்கள் அப்படின்னு பார்த்தா, இதில் டாக்டர்ஸ் இருப்பினும், டீச்சர்ஸ் இருப்பினும், அதே நேரத்தில் எல்லா துறைகளில் இருக்கிற நிபுணத்துவம் பெற்றவர்களும் இதில் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த விருதை பெறுறதுக்காக. ஸோ அந்த விஷயத்தில் இதுதான் முதலாவது இந்த டாக்டர்ஸை நாங்கள் யோசித்தோம். அது முக்கியமாக இந்த கேன்சர் விஷயத்தை நாங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி. ஏன்னா உண்மையை பார்க்க போனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த புற்றுநோய் என்ற விடயம் அந்த விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறது. அதே அந்த வருத்தம் அகலம் முற்றினதுக்கு பிறகுதான் பரவி கொண்டு போன பிறகுதான் தெரிய வருது. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை. எல்லாம் வருத்தம் நல்லா வந்ததுக்கு பிறகுதான் அவர்கள் போய் வைத்தியரை நாட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்தது இந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கான அந்த ஸ்கிரீனிங் விடயங்கள் ஏர்லி ஸ்டேஜில் அவங்களுக்கு தெரியப்படுத்தி அதை அந்த ஸ்டெப் எடுத்து கொண்டு போகிற வழியைத்தான் நாங்கள் முதலாவதாக நாங்கள் கொண்டு வர்றதுக்கான முக்கியமான காரணம். அப்போ அதனால கிட்டத்தட்ட இப்போ இலங்கையிலிருந்து ஒரு 3 டாக்டர்ஸ் ஸ்ரீலங்காவிலிருந்து இந்த விருது விழாவுக்காக வர்றார்கள். அது மாதிரி இங்கே இருக்கிற வைத்தியர்கள் கூட சேர்ந்து இப்போ இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான முக்கியமான விஷயம். அதோடு சேர்த்து இங்கே இப்போ உதாரணத்துக்காண்டி இப்போ நான் ஜஸ்ட் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு மெக்கானிக் இருப்பார், அவருக்கு ராஜாண்டு வைப்போம் அந்த பேர். எல்லா இடத்துலையுமே கதப்பினம், இந்த ராஜா நாட்டை போனால் இந்த காரை நாங்கள் திருத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் அந்த ராஜாண்ண கதப்பினம் ராஜாண்ணா யாராவது நீங்கள் கௌரவிச்சிங்களா ஏண்டா அதில் ஒரு கேள்விக்குறி இருக்கும். அந்த ராஜாண்ணாக்கு நாங்கள் விருது கொடுப்போம். ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். இந்த விழிப்புணர்வை பற்றி சொன்னீர்கள். அண்மையிலே இப்பொழுது 2 வாரங்கள் தான் முடிந்திருக்கிறது. 62 வயது, மிகச்சிறந்த ஒரு கல்வி பெண்மணி, இலங்கையிலே ஒரு விரிவுரையாளராக பல்கலைக்கழகத்தில் இருந்தவர், கனடாவுக்கு ஃபினான்சியல் அட்வைசராக இருந்தவர், கனடாவில் நீண்ட காலம் இருந்துவிட்டு அமெரிக்காவுக்கு போனவர் பணிக்காக. திடீரென்று தனக்கு மூச்சு இருக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு திருப்பி கனடாவுக்கு சௌரி வீட்டில் இருந்தவர் டாக்டர் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு ஒரு வாரத்துக்குள்ள இறந்து விட்டார். காரணம் அவருடைய கேன்சர் 4th ஸ்டேஜுக்கு போயிட்டுது. இவ்வளவு படித்த ஒரு பெண்மணியால் தனக்கு இருக்கிற இந்த நோயில் அக்கறை எடுத்திருந்தால் நிச்சயம் இல்லைன்னு சொன்னது தான். அவள் தன்னை கவனிக்க இல்லை. அவள் ஒன்று படிப்பு மற்ற அவனுடைய விஷயம் ஹெவியான விஷயம் தானே. அது சம்பந்தம் ரிசர்ச் அப்படி நீங்கள் எல்லா வகையாலும் நாங்கள் போரால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், இயற்கை அனர்த்தங்களால். அப்படிப்பட்ட மக்களுக்கு கை கொடுப்பதற்கு உண்மையிலே டாக்டர்கள் நினைத்தால் 5 தொழில் செய்ய இறைவன் என்றால் 4 தொழிலை செய்கிறவர்கள் டாக்டர்கள். அதாவது படைத்தல் என்பது இறைவன் செய்வது, காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் போன்ற 4 செய்தால் தங்களை அர்ப்பணித்து தங்களை உறுத்து அவர்கள் பணியாற்றுகின்ற அவர்களுக்கு கூட தொற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இதையுமே மனதில் கொள்ளாமல் அந்த நோயாளியை காப்பாற்ற வேண்டும் என ஒரு காட்டுகிற அக்கறை இதுவரை நான் அறிந்த வரையில். இப்போ ஒரு டாக்டர் ஒரு காரணத்துக்காக கூப்பிட்டு அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருப்பார், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த பணியாற்றுமைக்காக மட்டும் நீங்கள் அவர்களை அழைத்து கௌரவிப்பது உண்மையிலே வைத்தியத்துறைக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய கௌரவமாக நான் நினைக்கிறேன். அதற்காக உங்களை மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். உங்களுடைய பிஹைண்ட் மீ நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர், அதிபர், என்னுடைய அன்பு சகோதரர், நண்பர்
கனா சில்வாக்கு இந்த வழியில் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வேன். நிச்சயமாக அதே வேளையில் யோகம் வானொலியோட நானுமே சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த இப்படியான முன்னெடுப்பு எடுக்கும் பிஹைமி, அதாவது நாங்கள் செய்கிற எங்களோட கனானாவுக்கு நாங்கள் முக்கியமாக நானும் நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படியான விஷயத்துலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு சொன்னால் அதில் பிஹைமி நிற்க தரும்போது எங்களுக்கும் பெருமையாக இருக்குது. உண்மையாக அது மட்டுமில்லை, நான் அடிக்கடி சொல்கிற குரல் தான், எண்ணி துணித கர்மம் துணிந்தவன் எண்ணுவதும் அது செய்யலாமா செய்யக்கூடாது, அவர் இது சில ஒன்றை நினைத்தால் அதை செய்கின்ற அந்த ஆற்றல் ஆளுமை கனாவிடம் இருக்கிறது. அதை வாழ்த்தி கொண்டு சரி, இப்போ தம்பி கணிதமாக இருக்க சரி, இந்த இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான விருது விழாவை சும்மா இன்னொரு பலம் இருக்க வேண்டும். மக்களுடைய பலம் ஆதரவு இல்லாத மேலாக பொருளாதார பலம் என்பது மிக முக்கியம். அதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அகிலேஷ், வணக்கம் அகிலேஷ். எந்த வகையிலே நீங்கள் நிதிகளை திரட்டுகிறீர்கள்? இல்லைண்ணா, இப்போ நான் வந்து கனானாவோட சேர்ந்து பிஎன்மியோட சேர்ந்து இப்போ ஒரு 3 months ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து மார்க்கெட்டுக்கு நிறைய போயிட்டு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணி கொண்டிருக்கேன் நான். ஸோ இப்போ ஒவ்வொருத்தரும் விருப்பப்படுறாங்க இப்போ இந்த பிஎன்மியோட இணைந்து அவங்களோட வியாபார ஸ்தலத்தை வந்து ப்ரொமோட் பண்ணதுக்கு எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. பட் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால சில பேர் கொஞ்சம் பின்வாங்குறாங்க. கூடிய சீக்கிரம் அதுவும் எல்லாம் நடக்கும். எங்கள்கிட்ட இப்போ நிறைய பேர் நம்பி வந்திருக்காங்க. அவங்களுக்கு எங்களோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எல்லாமே செஞ்சு கொண்டிருக்கோம். அவங்க எங்களோட இணைந்த பிறகு அவங்களுக்கு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நிறைய நல்ல ரிவ்யூஸ் எல்லாம் வந்து கொண்டு இருக்கு. ஸோ நல்லபடியாக போய் கொண்டிருக்கேண்ணா. நல்லது. அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றி அளிக்கிறது, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இந்த விருது விழா எங்கே நடைபெறுகிறது, எப்போதும் நடைபெறுகிறது? பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டரில் ஜூன் 20 மாலை 6:30 மணிக்கு இந்த விருது விழா ஆரம்பிக்கப்படும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணித்தியாலங்கள் ஒரு சிறப்பான ஒரு கோலாகலமாக இந்த விழா நடக்க போகுது. ஸோ எல்லாருமே முக்கியமாக வாங்க, கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இல்லை, அதே வேலை இன்னொன்று நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க, நாங்கள் புதுமையில செய்கின்றது மீடியான் உண்மை, அதுக்கு சான்றாக அமைந்தது. எல்லாரும் விருது விழா வைப்பினர். ஆனால் விருது விழாவுக்கு ஒரு அறிமுக விழாவை நடத்தியதும் பிஎன்பி மீடியா தான். எனக்கு தெரிந்தவரை என்ன ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நாங்கள் செம்மணியை பற்றி ஒரு நிகழ்வு நடந்த பொழுது ஒரு நாடகத்தை தானே கற்பனை பண்ணி எங்களை நடிக்க வைத்து செம்மணியில் நாங்கள் ஒரு நாடகம் நடித்தாங்க. அப்படி ஒரு விஷயத்தை எண்ணினார் என்றால் அதை முழுமை அடையும் வரை அவர் ஓய மாட்டார். ஆகவே அது அந்த விழாவை பிரித்து சொல்லுங்கள். உண்மையில் பல ஊடகங்கள் வந்திருந்தார்கள், பல ஆதரவாளர்கள் வந்திருந்தார்கள். உண்மையாக மகிழ்ச்சியாக பெருமையாக இருந்து அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ அதாவது முக்கியமாக அந்த இப்போ எல்லா ஊடகத்திலையும் ஒவ்வொரு விருது விழா நடந்து நாங்களும் ஆன்லைனில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இப்போ எல்லாருமே அந்த மோகத்தில் இருக்கணும். இப்போ என்னதான் நாங்கள் எவ்வளவோ வடிவாக செய்தாலும் எல்லாரும் ஒன்றை பார்த்து அதை இன்ஸ்பயர் பண்ணி இருக்கணும். அதுக்கு நிகர்றதுக்கு மேலால நாங்கள் செய்யணும். அதான் உண்மையான ஒரு விஷயத்த செய்தால் வடிவாக செய்யணும், இல்லாட்டி செய்யக்கூடாது. செய்கிறத ப்ராப்பராக செய்யணும்ன்றதான் கனானாடைய மெயின் ஒரே ஒரு நோட், ஒரு வரியில் இருக்கும். செய்ய வேணும், செஞ்ச ஒழுங்காக செய்யணும், அவ்வளவுதான். அதைத்தான் நாங்கள் இன்னும் எவ்வளவு மெருகூட்டலாம் என்றதை உண்மையாக சொல்லப்போனால் டீம் ஃபுல்லாக வேலை செய்யும். ஆனால் கனானா 24 hours வேலை செய்வார். அதனால தான் நாங்களும் அவர் என்ற பின்பற்றல வாரதால அதை நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணி செய்துட்டு இருக்கிறோம். அந்த அவார்ட் வந்து உண்மையாக சொல்லப்போனால் இதில் நான் டிஸ்க்ளோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 கிலோஸ் மாதிரி வரும்னு நினைக்கிறேன் அந்த பாரம். அதாவது அந்த விருதுற பாரம், அது இதில் நாங்கள் சொல்கிறோம். ஒரு விருது, அதாவது வந்து விருது பெறாக்கள கையில் வாங்க போகிற ஏந்த போகிற அந்த விருது கிட்டத்தட்ட 2-3 கிலோ இருக்கும். சரியா? அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா அந்த வேல்யூ தெரியணும், அதோட மதிப்பு. அது அந்த விருது சும்மா நார்மலாக ஒருத்தர் விருது கொடுத்துட்டு போகிறதுன்ற அந்த அதை விட அந்த வகையில் அந்த கையில் ஏந்திர நேரத்தில் அந்த வேல்யூ பெருமைப்படும். அதில் அட இப்படி ஒரு விருது எனக்கு கிடைச்சிருக்கு என்று அவர்கள் வந்து அந்த சந்தோஷப்படுவாங்க. அதுதான் முக்கியம். அப்போ அதனால ஒவ்வொன்றா அந்த விருதும் செதுக்கப்பட்டிருக்கு. அதுவும் இன்னுமே அந்த செதுக்கல் முடியலை, இன்னும் ப்ராசஸில் இருக்குது. ஸோ அதனால் அந்த டேக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் வாரவர்கள் கூட அதை உணரக்கூடிய வாய்ப்பை நாங்கள் வழங்குவோம். கட்டாயம் வாங்க. இந்த இடத்துல எனக்கும் கனாவுக்கும் உள்ள இடைவெளியை சொல்லி ஆக வேண்டும். கனா போன அதே கருத்திற்கு நானும் போனேன். அதாவது கனடாவில் இருக்கக்கூடிய டாக்டர்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய டாக்டர்கள், எங்கள் மதிப்புக்குரிய கவுன்சிலர்
லோகன் கணபதி அவர்கள் அவருடைய அன்பு துணைவியார் டாக்டர் அவர்களுமாக ஒரு கருத்தரங்கு பேசினேன். நான் இப்போ அந்த முதல் சேர்ந்திருந்தேன், கனவும் இருந்தேன், எல்லாம் நடந்து பார்த்தோம். அவன் பேசினேன், இளமையில டாக்டர் எல்லாம் பேசிச்சேன். நான் பார்த்துட்டு வந்துட்டேன், சந்தோஷமாக அதை லைவ்ல போட்டு வந்துட்டேன். ஆனால் அதை பார்த்த உடனே அவற்றை மொழியில் படிச்சொன்று எண்ணம் வந்தது. இவ்வளோ பாடுபடுறவர்கள், இப்படியான இந்த புற்றுநோய்க்காக தங்களை அர்ப்பணிக்கின்றவர்களை நாங்கள் ஏன் கௌரவப்படுத்தக்கூடாது நினைத்து அதனுடைய அந்த அந்த ஒரு கால நினைப்பு தான் இன்னைக்கு இதை இவ்வளோ வெற்றிகரமாக கொண்டு நிறுத்தி இருக்கு. இதுக்கும் ஒரு அருமையான பாடல் இருக்கு, அதை சொல்லியே ஆக வேண்டும். ஒன்றை நினைக்கின் அது ஒளிந்துட்டு இன்னொன்றாகும், அன்றே அது வரணும் வந்த இதும் நினையாது முன்வந்து நிற்கும் இணையாலும் ஈசன் செயல். அப்படி செய்வோம் இப்படி செய்வாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சினிமா நிறையா கொண்டு பாரதத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட் அங்கே இருக்கிறது ஹோட்டலுக்கு புலவில்லா சொல்லி 3/4 மணி நேரம் போகிறதுக்கு. ஆனால் இது தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற டாக்டர்களை கௌரவிக்கணும். இப்போ நீங்கள் இன்னொரு தான் சொன்னீங்க, ராஜா என்ற ஒரு மெக்கானிக், யாருக்கும் தெரியாது, எல்லாரும் பேசுவார்கள் ராஜா 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 கதைப்பினம். ஆனா அந்த ராஜாக்கு நீங்க என்ன பண்ணினீங்க, எல்லாரும் கதைக்கிறீங்க தானே. ஆனா அவருக்கு இதை நான் உதாரணமா சொன்னேன். அதே மாதிரி தான் ராஜா ஒரு பேச்சு அப்படி வித்தியாசமாக ஒரு புதிய பார்வையோட, அதாவது தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும். அது நிச்சயமாக நண்பர் கனாவுடன் நிறையவே இருக்கிறது. அதை நான் பல தடவை பார்த்துக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். மிக முக்கியமா இன்னொரு விஷயம் இதுல சொன்னோம் என்னடா, இல்ல எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க, ஒரு மணி நேரம் எடுப்பேன். ஏன்னா பல நாடுகளில் இருந்தும் தேர்வு செய்யப்படுகிறார்கள். முக்கியமாக அதாவது தனியா கனடா இலங்கை என்று மட்டும் இல்லாம நம்மவர்கள் நாடு நாடாக எல்லாரும் பறந்திருக்கிறார்கள். இப்போ அதுலேயும் பிரான்ஸ்ல இருந்து ஆஸ்திரேலியா, மற்றது ஸ்ரீலங்கா, கனடா, இந்த மாதிரி அநேகமான நாடுகள், தமிழர்கள் எங்கள் மக்கள் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நாடுகளில் இருந்தும் நாங்கள் அதிலேயும் சிறப்பானவர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட். இதில் மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டியது என்ன, நாங்கள் உருவாக நாங்கள் போகிற அனைத்து தான் நாட்டை விட்டு படிக்கணும், நல்ல கடவுள் எல்லாம் வாழ்ந்திருக்கலாம். போர் சூழல் காரணமாக நாங்கள் ஊரை விட்டு புறப்பட்டோம். ஆனால் எங்களுடைய ஆற்றலும் ஆளுமையும் தேசிய தலைவர் அழகாக சொல்லுவார், என்னுடைய மாவீர உரையில் சொல்லுவார், இனி போராட்டத்தான் புலம்பெயர் தேசத்து மக்கள் கைகளில் ஒப்படைக்கின்றனர். அது இன்றைக்கு யதார்த்தமாக உண்மையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே ஒரு எம்பி இருக்கிறார், எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கணும். அப்படி எல்லோரும் வளர்ந்து கொண்டு அதில் என்ன சிறப்பு குறிப்பு பெருமையோடு சொல்லலாம் என்றால், வருகின்ற அத்தனை இளைய தலைமுறை பிறந்தவர்களும் தமிழையும் தமிழர்களையும் தமிழ் தேசிய தலைவரையும் நேசிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அது ஒரு நாங்கள் கொடுத்து வச்ச நாங்கள், அதாவது இஸ்ரேல்காரர்கள் ஒருவர் சந்தித்து பிரிவினை நாங்கள் அடுத்த முறை நாங்கள் நேரடியாக எங்களோட நாளில் சந்திப்போடு தான் போகணுமா. அதே போல் நாங்களும் குறுகிய காலத்துக்குள் நிச்சயமாக நாங்கள் ஒரு வெற்றியை அடைவோம் என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. நிச்சயமா. அதனால இன்னும் ஒரு மாதமும் இல்லை, குறுகிய நாட்கள் தான் இருக்கிறது. சார், இன்னொரு முக்கியமான விஷயம் கேள்விப்பட்டேனே, அதை ஒட்டி ஒரு நடைபவனி, அதை பற்றி சொல்லுங்க. அதுதான் இப்போ நாங்கள் எந்த விருது ஒரு விஷயம் ஒரு காசை எடுத்து நாங்கள் செய்கிறோம், அதாவது புற்றுநோய் என்ற ஒரு காசை எடுத்து அதை ஒட்டி இந்த விருது விழா சிறப்பாக நடக்கும். இப்போ அந்த காஸ் என்னன்றதை ஒரு விழிப்புணர்வை உண்மையாக ஒரு விடயத்தமாக ஏற்படுத்துறதுக்கு ஜூன் 13 மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸில் காலை மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ஜோன் டேனியல் பார்க்கல காலை 9:30 மணிக்கு இந்த நடைபவனி ஆரம்பமாகும். அதையொட்டி அந்த ஸ்பைஸ்லேண்ட் அந்த சுற்று வட்டாரமாக சுற்றி அதில் திரும்பவும் ஜோன் டேனியல்ஸ் பார்க்கலையே நாங்கள் முடிப்போம். ஸோ இதுதான் அந்த ஜேர்னி, அந்த நடைபவனி இருக்கும். இதுலேயும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வைத்தியர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் மக்கள் கலந்து கொள்ளலாம். முக்கியமாக இப்போ புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் சகோதரர்களோ உறவினர்கள் எல்லாரும் இருப்பார்கள். அவர்களுக்கு ஆதரவு தரும் வகையில் கூட இந்த நடைபவனியில் கலந்து கொள்ளலாம். ஸோ நாங்கள் பிஎன்மியாலையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், யுகம் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம், கலந்து கொள்ளுங்க. எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. முக்கியமாக அதுக்கு பிறகு நாங்கள் இந்த விருது விழாக்கம் எல்லாரும் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் முழு மனதோடு சொல்கிறேன், யுவம் வானொலி யுவம் தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய நேயர்கள், பார்வையாளர்கள், ரசிகர்கள், எங்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லோருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். நிச்சயமாக இது ஒரு நல்ல நோக்கத்திற்காக செய்யப்படுகின்ற நடைபவனி. சும்மா நடக்க காலப்படி ஏற்கனவே நடக்கிறதில்லை, இது உண்மையான ஒரு நல்ல நோக்கத்தோடு செய்யப்படுகிறது. அதிலும் உங்களுக்கு தெரியும், புற்றுநோய் என்பது ஒரு கொடிய நோய். யாருக்கு வரும், எப்போது வரும்னு தெரியாது, எவருக்கும் வரும், எல்லாருக்கும் பயம் அடங்கும். ஆகவே அது ஒரு விழிப்புணர்வை கொண்டு ஏனைய மக்களையும் காப்பதற்கான முயற்சி. ஆகவே
எங்களுடைய ஊடகம் முற்றுமுழுதாக உங்களோட துணை நிற்கும் என்று இந்த வழியில் உறுதிப்பட கூறுகிறேன். நிச்சயமா சார், ஒரு சந்தோஷமான விஷயம். உண்மையாகவே அது ஒரு பெருமை மிக்க விஷயம் என்று தான் சொல்லணும். ஒரு ஊடகம் இன்னொரு ஊடகத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்றது வந்து வேறு இடத்துல நாங்கள் உண்மையாகவே பார்க்க முடியாது. வேறு நாடுகள் பார்க்கும்போது பார்க்க முடியாது. இங்கே அதுவும் நம்மவர்களே இன்னொரு ஊடகத்தில் பேர் சொல்லவே மாட்டாங்க. உண்மையாக அதுதான் உண்மை. ஆனால் இன்னொரு ஊடகமாக நாங்கள் வந்து ஒரு ஊடகத்தில் நாங்கள் எங்கள் பேரையே நாங்கள் சொல்லி கதைச்சு அதை பற்றி விஷயம் நடக்கின்ற ஒரு பெரிய விஷயம். ஸோ நாங்களும் மீண்டும் மீண்டும் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். ஸோ மறக்க வேணாம், கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள், ஜூன் 13ஆம் தேதி நடைபவனி, புற்றுநோய் விழிப்புணர்வுக்கான நடைபவனி நடக்க போகுது. அதே மாதிரி ஜூன் 20ஆம் தேதி எங்கள் லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐக்கன்ஸ் அவார்ட் இந்த மாபெரும் விருது விழா நடக்க போகிறது. ஸோ முக்கியமாக கௌரவிக்கப்பட போகின்றவர்கள் நம்மவர்களுக்கான மேடையாக இருக்கும். அந்த மேடையில் எங்கள் மக்களை நாங்கள் கௌரவிக்க வேண்டிய தருணத்தில் அந்த 20ஆம் தேதி நடக்க போகிறது. ஸோ அதுக்கும் எல்லாரும் வாங்க. அதே நேரத்தில் டிக்கெட்ஸை பற்றியும் நான் சொல்கிறேன். நான் கேட்குறேன் என்னென்ன, இது இலவசம், நடைபவனி இலவசம். அது கொண்டு பிறந்தது என்ன இவ்வளவு பெரிய ஒரு பொருட்கள் விருதை கொடுக்குறேன்னா அதுக்கு காசு பண்ணுங்க. அது எப்படி டிக்கெட் வந்துன்னா நடுவில் ஸ்டாப் போட்டு சாரி சில விஷயங்களும் சொல்ல இருக்கு. இப்போ ஸ்பான்சர்ஸ் மூலியமாக தான் இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே நடக்க போகுது. ஸோ அப்போ நாங்கள் வந்து ஸ்பான்சர்ஸை வந்து அவங்கள்ட்ட இருந்து பண உதவி மட்டும் எடுத்துட்டு அவங்கள சும்மா விடுற மாதிரி இல்லை. ஸோ அவங்க தான் இந்த அவார்ட்ஸ் எல்லாமே அவங்க தான் பக்கபலமாக பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. பிஹைண்ட் மீடியா பின்னாடி நின்று அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இதை ஆர்கனைஸ் மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஸ்பான்சர்ஸ் எங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு வந்து நாங்கள் திருப்பி பெனிஃபிட் நிறைய கொடுக்குறோம். ஸோ அப்போ அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸில் வந்து அவார்டு கொடுக்க போகிறது ஸ்பான்சர்ஸ் ஆகியவங்க தான் கொடுக்க போகிறாங்க. அது இல்லாமல் எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் வந்து அந்த கொடுக்குற காசை நாங்கள் ரிட்டர்ன் பேக் பண்ணுற மாதிரி 1 மாதம் 2 மாதம் இல்லை 4 months நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறோம் அவங்களுக்கு. ஸோ அவங்களோட வியாபார தளத்துக்கு நாங்களே போய் வீடியோஸ் எடுத்து ரீல்ஸ் எடுத்து அதை வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணுறோம். பிஹைண்ட் மீடியாலையும் ப்ரொமோட் பண்ணுறோம், அவங்களோட சேனல்ஸ்லையும் ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ அதனால் அவங்க வந்து இப்போ பண உதவி மட்டும் இல்லாமல் அதை அவங்களுக்கு ரிட்டர்ன் பேக் அவங்க எங்களுக்கு செஞ்ச ஹெல்ப்புக்கு நாங்கள் அவங்களுக்கு ஒரு சேவை நோக்கத்தோடு திருப்பி அதையும் செய்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த நம்ம கேன்சரை பற்றி பேசினோம். கேன்சர் ஒரு அவேர்னஸ் வந்து என்னென்னா அது வந்து கொடிய நோய். பட் அதை வந்து முன்னாடியே அது விழிப்புணர்வு இருந்துச்சுண்டா அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அது குணப்படுத்தக்கூடிய நோய். ஸோ அதனால் அதை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்டா அதையும் குணப்படுத்தலாம். ஸோ அதனால் இது ஒரு விழிப்புணர்வு பெரிய விஷயம் நடக்க போகுது. எல்லாரும் வந்து அதில் கலந்து கொண்டு மற்றவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் இதில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது விழிப்புணர்வு பெரிய விஷயமா நடக்கும். ஸோ வந்து எல்லாரும் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஒன்று தாங்க. வாழ்த்துக்கள் அகிலேஷ். இந்த இடத்துல உண்மையாக நான் பெரிய சொல்கிறேன். அன்பு சகோதரி லிங்கேஷ் ராஜ்குமார் என்கிற ஒரு சகோதரி, அவருக்கு ஒரு சில சிம்டங்களை வைத்து மார்பு புற்றுநோய் என்று அறிந்து கொண்டார். உடனடியாக போயிட்டார் சிகிச்சைக்கு. அவர்கள் பார்த்துட்டு சொல்லுவாங்க இது ஆரம்பம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சிகிச்சை ஆரம்பித்து 1 மாதத்துக்கு சொன்னார்கள் உங்களுடைய அடுத்த மார்பகத்திலும் வந்து விட்டது. இதில் 2 விஷயத்தை சொல்லணும். ஒன்று அவருடைய தைரியம், 2 மார்பகங்களும் அகற்றப்பட்டு விட்டது. இன்றைக்கு 2 ஆண்டுகளை கடந்து கம்பீரமாக மேடைகளை பாடிக்கொண்டிருக்கிறான். எல்லா மலையிலும் அவன் கண்டா மலையில் அவனுடைய பேரை சொல்லி அவள் அறிமுகப்படுத்த அந்த தைரியம், அவனுடைய தைரியம். அது இந்த விழிப்புணர்வு நீங்கள் நடைபவனில் வருகின்ற பொழுது நீங்களும் விழிப்புணர்வு அடைந்து மற்றவர்களுக்கும் சொல்ல. ஆகவே இது ஒரு அருமையான முயற்சி, சிறப்பான முயற்சி. டிக்கெட்டை பற்றி சொல்லுங்கள். ஸோ டிக்கெட்டை பற்றி பார்த்தா நாங்கள் எங்களோட சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் நாங்களும் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ 3 கேட்டகரியில் இருக்குது. ரெகுலர், விஐபி, விவிஐபி என்று சொல்லி. ஸோ ரெகுலர் டிக்கெட் $80, விஐபி டிக்கெட் $150 அண்ட் விவிஐபி $200. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் முக்கியமாக ஸ்பெஷலாக $80, $150, $200. ஸோ இதில் முக்கியமாக அந்த ஒரு அந்த ரெகுலர் டிக்கெட்லேருந்து வந்தால் நார்மலாக எல்லாமே கிளாஸியாக இருக்கும். அந்த நிகழ்வு கிளாஸியாக இருக்கும். இது ஒரு 5 star ரேஞ்சில் அந்த ஃபுட்டாக இருக்கட்டும், உணவு இருக்கும், எல்லாமே அந்த கிளாஸியாக இருக்கும். அதனால வந்து நீங்கள் எவ்வளவு நீங்கள் பே பண்ணி உள்ள வாரீங்களோ அதுக்கு மேலால் நீங்கள் பலனை பெறுவீங்க, அனுபவிப்பீங்க. அதுதான் உண்மை. மற்றது ஒரு இப்போ அந்த டிக்கெட் விலையை பார்த்து இவ்வளவு கூட விலையா என்று சொல்லி யாருமே யோசிக்க கூடாது. ஏன்னா அந்த நிகழ்வு அந்த தரமான நிகழ்வு நிச்சயமா அந்த தரத்துல இருக்கும். நீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தரம் அப்படித்தான் இருக்கும். மற்றது ட்ரெஸ் கோடை பத்தி சொல்லணும். முக்கியமா நாங்க ஒரு ட்ரெஸ் கோட் ஒரு தீம் வச்சிருக்கிறோம். ஸோ Black, Red and Gold.
இந்த என்னது? பிளாக் ரெட் அண்ட் கோல்டு, அதாவது கருப்பு, சிவப்பு அண்ட் தங்க, அந்த நிறம் அது எங்க போடுறோம்? நீங்க அதுதான் தீம். அதாவது தங்கம் பூசப்பட்ட ஏதாவது ஒரு ஒரு உடுப்பை நீங்க வேண்டி போடலாம். எல்லாமே ஒரே ட்ரெஸ் கோட்ல இருக்கும்போது அது பார்க்க ஒரு யூனிக்கா இருக்கும். ஒரு அதாவது அந்த தீமை நாங்க மெயின்டைன் பண்ணுறோம். அதாவது இதுதான் தீம். பிளாக்கோட வர்றார்கள், பிளாக்கோட வரலாம், பிளாக் அண்ட் ரெட்டோட மிக்ஸ் பண்றார்கள். ஸோ இந்த 3 கலர் தீம்ல நீங்க ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னா அந்த தரம் அப்படி இருக்கும். ஸோ ஒரு சிம்பிளா சொல்ல போனா ஒஸ்கார் லெவல்ல நீங்க பார்த்த அந்த ஃபீல் இங்க நீங்கள் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நீங்க சொன்னதுல பெரிய பொருட்செலவு நடக்குது, ஸ்பான்சர்ஸ் முக்கியம். உங்களுக்கு நினைவு இருந்தால் நீங்கள் ஸ்பான்சர்ஸுக்கு நிச்சயமாக இந்த வழியிலே நன்றி சொல்லலாம். நிச்சயமா ஸ்பான்சர்ஸ் பேரை சொல்லுங்க. அதுக்கு தான் கேட்குறேன், எல்லாருக்கும் பேரை சொல்லுங்க. ஏன்னா அதாவது முக்கியமா ஸ்பான்சர்ஸ் பேர் எல்லாரும் ஒரு நிறைய பேர் இருக்கணும். அதுலேயும் இந்த வேளையில ஒரு ஆள் 2 பேரை மிஸ் பண்ணினா அது தப்பாகிறோம். அதனால பொதுவாகவே எல்லா ஸ்பான்சர்ஸுக்கும் நாங்கள் நிறைய கம்யூனிட்டி பார்ட்னர்ஸ் வந்திருக்காங்க, சில்வர் ஸ்பான்சர், கோல்ட் ஸ்பான்சர், நிறைய பேர் இருக்காங்க. அதோட ஏதாவது ஒருத்தவங்களை மிஸ் பண்ணிட்டா அது தப்பா. அது வேற அடிச்சு அதனால முக்கியமா அதாவது இப்படி ஒரு காசை நாங்கள் எடுத்து செய்யறோம் என்று சொல்லும்போது அவர்கள் முன் வந்து எங்களுக்கு இந்த அனுசரணையை தந்ததே ஒரு பெரிய விஷயம் உண்மையாவே. ஏன்னா நாங்கள் ஆரம்பித்த 1.5 வருடங்கள் அந்த நம்பிக்கை முக்கியம். அந்த நம்பிக்கை ரிட்டர்ன் பேக் கட்டாயம் நாங்கள் பிஹேவியர்ல செய்வோம். ஸோ எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணினவங்க, இன்னும் பண்ண போறவர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை சொல்றோம். நல்ல உறவுகளே, ஒரு மாலை பொழுதை ஒரு இனிமையான மாலை பொழுது ஆக்கி இவ்வளவு நேரமும் அருமையான கருத்துக்களை, சிறப்பான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் உள்ளம் நிறைந்த மனமகண்ட வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நிறைவாக எங்களுடைய யுவம் வானொலி ஊடாக இது நேரடி ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. இது நாளை எங்களுடைய முகநூலிலும், டிக்டாக்ல, டாக் வித் ராவி எல்லாத்திலும், சோசியல் மீடியாலும் எல்லாத்திலையும் வரும். என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகள் அனைவருக்கும் முதல், அதாவது யுகம் நண்பர்கள் என்று சொல்லுவோம், எல்லாருக்கும் முதல் நன்றிகளை நாங்கள் சொல்லணும். முக்கியமா என்னென்று சொன்னா இந்த அதாவது இந்த விழா, முதலாவது விழா, 2வது நடைபவனி, இது எல்லாமே எங்கள் மக்களுக்காக நாங்கள் செய்கின்றோம். அதே நேரத்தில் இதை நடத்துபவர்கள் வந்து அனுசரணையாளர்கள் தான் சொல்லணும். நாங்கள் பக்கபலமாக பின்னால் நின்று நாங்கள் வழி நடத்துபவர்கள் மட்டும்தான். ஸோ பார்த்து கொண்டிருப்பவர்கள், கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அனைவரும் இந்த நிகழ்வுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமாக நீங்கள் வந்து பாருங்க. அதாவது இந்த டிக்கெட்டை நீங்கள் பே பண்ணுறன்ற விடயம் வந்து எங்களுடைய இந்த நிகழ்வை நடத்துறதுக்கு தான், அதை விட்டு வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் இல்லை. இதில் நாங்கள் லாபம் பார்க்கறதுக்காக இந்த நிகழ்வை நாங்கள் பண்ணல. இந்த நிகழ்வை நடத்துறதுக்கு ஒரு பொருட்செலவு இருக்குது. அந்த பொருட்செலவுக்காகத்தான் இந்த டிக்கெட் உங்களுக்காக நாங்கள் அந்த விலையை போட்டு வைத்திருக்கிறோம். ஸோ அதை நீங்கள் கால் பண்ணுங்க. நம்பர் வந்து 647-706-1189, 647-302-1189. இந்த 2 நம்பர்ஸுக்கும் நீங்க கால் பண்ணுங்க. திருப்பி அந்த நம்பரை சொல்லுங்க. ஸோ 647-302-1189. அடுத்த நம்பர் 647-706-1189. இந்த 2 நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்கள் டிக்கெட்டுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் ஆன்லைன்லேயும் பிஹைண்ட் மீ மீடியா என்ற எங்களோட எல்லா சேனல்ஸ்லேயும் எங்கள்கிட்ட நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸ்ரீலங்கா, இந்தியா எல்லா இடத்துலையுமே நாங்கள் இதை பற்றின முழு விடயத்தையும் நாங்கள் போட்டிருக்கிறோம். ஸோ ஒரு காசுக்காக நாங்கள் பண்ணுற விடயம் என்றதால் உங்கள் ஆதரவு எப்போதும் தேவை. உங்களை நாங்கள் நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரமும் சிரமம் பாராத கலையத்துக்கு நேரடியாக வந்திருந்து நிகழ்ச்சியை சிறப்பித்த அன்பு தம்பி நிரோஷ், அருமை சகோதரர் அகிலேஷுக்கு நன்றிகளை கூறுகிறேன். உங்களை ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ கண்ணா, உங்களை ஆட்டுவிக்கின்ற இந்த பிஹைண்ட் மீ மீடியாவுடைய அதிபர் அன்பு சகோதரர் கனாவுக்கும் நன்றி கூறி உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.